உனக்கு ஏற்காட்டுல ஆபத்து வந்ததுக்கு காரணமே மகிழினி தானு நாங்க சந்தேகப்படுறோம். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி ஏற்காடுல எல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கல. அனாவசியமா எதுக்கு மகிழினி மேல சந்தேகப்படுறீங்க? அவங்க வீடு தேடி வந்து சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது என்னன்னு முதல்ல கேட்கட்டும். மாப்ள, நாங்க சொல்றோமேனு தப்பா நினைக்காதீங்க. மகிழினிக்கு இன்னும் உங்க மேல வெறுப்பு இருக்கு. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி அபத்தமா என் மேல பழி போடாதீங்கப்பா. அப்பா, மகிழினிய பத்தி தப்பா பேசாதீங்க. அங்கிள், நீங்க எதனால திடீர்னு இப்படி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் காரணமா தான் பேசுறேன் மாப்ள. நான் சொல்றத நீங்க நம்பலன்னா இப்பவே மகிழினி பெட்டியை திறந்து பாருங்க. அதுல மகிழினியும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற போட்டோவா அவ வச்சிருக்கா. மனசுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட போட்டோவை பெட்டியில வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லம்மா, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. மகள் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. அவளுக்கு ஆதி வேணும்னு நினைச்சா அவ வெளிப்படையாவே சொல்லலாம். எதுக்காக அவ அதை மறைக்கணும்? நான் இப்பவே மகிழினியோட பெட்டியை திறந்து பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி பெட்டிக்குள்ள நாங்க சேர்ந்து இருக்கிற போட்டோ இருந்தா மகிழினிய உடனே வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். தம்பி, மகிழினி பெட்டியில என்ன வேணாலும் வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு நீ செக் பண்ணுங்கிற? ஆதி தம்பி, அவங்க சொல்றாங்கன்னு மகிழினி பெட்டிய செக் பண்ணி அவன் மனச காயப்படுத்தாதீங்க தம்பி, ப்ளீஸ். இல்ல அண்ணி, மகிழினி என் கூட இருக்கிற போட்டோ வச்சிருந்தா தப்புதான். மகிழினி, என்னது? நீ தான் என்ன வெறுத்துட்டேன்னு சொன்னேல, அப்புறம் எதுக்காக என்னோட இருக்கிற போட்டோ பேக்ல வச்சிருக்க? அப்படின்னா நீ மதியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? பாத்தியா மதி, இப்பவாவது நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறியா? என்ன மகள் இப்படி பண்ணிட்டியே? நீயே அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு நீயே அவ வாழ்க்கை அழிக்க பாக்குறியே. எதுக்கு உனக்கு இவ்வளவு சீப்பான புத்தி? இது மட்டும் இல்ல, மகிழினி ஏற்காட்டுல வச்சு என் பொண்ண கொலை பண்ண பாத்திருக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா மதிக்கு கெடுதல் பண்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க. மதி நல்லா வாழணும்னு உங்களை விட நான் தாமா நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலமா. ஆதி, நீயாவது என்ன நம்ப. ஆதி, உன்னை நம்புனதெல்லாம் போதும் மகிழினி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி வெளியே போ. இல்ல ஆதி, நான் மகிழ போக விட மாட்டேன்.
மகிழினி இப்ப நீ போக போறியா இல்லையா? ஆதி தம்பி வேண்டாம், மகிழினி அனுப்பாதீங்க, பாவம். சொன்னா கேட்க மாட்ட? தம்பி ஆதி என்ன பண்ற ஆதி? மகள் அனுப்பாத ஆதி. ஆதி சொன்ன கேளு ஆதி. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஆதி போ இங்க இருந்து. என் மகிழ்னி, என் மேல பழி போடுறியா? எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புனு பாத்தியா? அதாண்டி இந்த ஸ்வேதா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? தனியாவா? என்ன யாரையும் காணோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரியா போச்சு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணலன்னா இப்படிதான் தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னவோ போ. என்ன இந்த மதியோட அப்பாவையும் அம்மாவையும் இன்னும் வளர்க்கணும். வாங்க அங்கிள். மதியோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. இன்னையோட அந்த மகிழ்னியோட கதை முடிய போகுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது மதி மட்டும்தான். அவள அத்தையோட உதவியால இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். வாங்கப்பா. மா என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம 2 பேரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏற்காட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டோமா, அதான் மனசு கேட்காம விசாரிக்க வந்தோம். அட, இவங்க எதை கேள்விப்பட்டாங்கன்னு தெரியலையே. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் எதுவும் நடக்கல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. மதி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இரு. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல அங்கிள், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அது இல்ல மாப்பிள்ள, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க சொல்றத உங்களாலேயே கூட நம்ப முடியாம போகலாம். இதனால சிலருக்கு மன கஷ்டம் கூட வரலாம். அதனாலதான் சொல்றேன், நாம தனியா பேசினா நல்லா இருக்கும். அங்கிள், எப்ப எல்லாரும் முன்னாடி தனியா பேசணும்னு சொன்னீங்களோ அப்பவே எல்லாருக்கும் இந்த விஷயம் ஓபன் ஆன மாதிரி தான். இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே குடும்பம் தான். அதனால எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாலே சொல்லுங்க. இதுல எந்த ரகசியமா இருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன்.